ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் எல்லாருக்கும் ஃபேவரேட்டான வெண்பொங்கல் எப்படி உதிரி உதிரியாக பண்ணலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க. நவராத்திரி ஃபெஸ்டிவல் ஸ்டார்ட் ஆகியிருக்கு. நவராத்திரி நைவேத்தியமாகவும் வெண்பொங்கல் வைக்கலாம். வெண்பொங்கல் செய்ய தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்ப்போம். பச்சரிசி 200, பாசிப்பருப்பு 100, பாசிப்பருப்பை வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். மிளகு 1 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன், முந்திரி பருப்பு 10, நெய் 5 டேபிள் ஸ்பூன், பெருங்காயப்பொடி 1 டீஸ்பூன், வத்தல் 1, கருவேப்பிலை கொஞ்சம், பச்சை மிளகா 2, இஞ்சி 1 ஸ்பூன். நாம் எடுத்து வச்சிருக்கிற பச்சரிசி, வறுத்து வச்சிருக்கிற பாசிப்பருப்பு ரெண்டையும் ஒன்றா சேர்த்து களைஞ்சிக்கோங்க. பச்சரிசி பாசிப்பருப்பு ரெண்டையும் சேர்த்து என்ன அளவு வருதோ அதே அளவில் 2 மடங்குக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. எனக்கு ரெண்டும் சேர்ந்து இந்த பவுலுக்கு இருந்தது. நான் இதே பவுலில் 2 மடங்குக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய், 1 டீஸ்பூன் பெருங்காய பொடி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான கல்லுப்பும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு க்ளோஸ் பண்ணி விசில் போட்டுருங்க. 2 விசில் வச்சுக்க போகிறோம். கூட்டி வச்சு 1 விசில், குறைச்சி வச்சு 1 விசில் வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போது 2 விசில் வந்து ப்ரெஷர் நல்லா போயிருச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பச்சரிசி பருப்பு நல்லா வெந்திருக்கு. பொங்கலும் நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு. அடுத்து ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா சூடானதும் முந்திரி பருப்பை ஆட் பண்ணி பொரிச்சுக்க போகிறோம். முந்திரி பாதி வெந்ததும் மிளகு, சீரகம், கருவேப்பிலை, காயப்பொடி, வத்தல், மிளகா, இஞ்சி சேர்த்து நல்லா தாளிச்சுக்கோங்க. எல்லாம் நல்லா வதங்கினதும் அப்படியே அந்த எண்ணெயோட பொங்கலில் கொட்டி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறும்போது மெதுவாக லேயர் லேயராக கிளறுங்க. அப்போ தான் உதிரி உதிரியாக பொங்கல் கிடைக்கும். இல்லைன்னா களி மாதிரி ஆயிரும். அவ்வளோதான், டேஸ்டியான ஸ்பைசியான உதிரி உதிரி பொங்கல் வீட்டிலையே ரெடி. நீங்கள் வேணும்னா 1 டீஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம். பொங்கல் எல்லோ கலரில் இருக்கும். ரொம்ப சிம்பிள் ரெசிபி தான். ஸோ கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.